உணவியல் மேலாண்மை துறை SRM Institute of Hotel Management ட்ரையம்ப் வேர்ல்ட் ரெக்கார்ட் இதை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த நோக்கம் 1991ஆம் ஆண்டு இந்த கல்லூரியானது ஆரம்பிக்கப்பட்டது. உணவு மேலாண்மை துறை இந்த துறை ஆரம்பித்து 33 ஆண்டுகள் ஆகின்றது. இதை பதிவு செய்யும் விதமாக 93 மாணவர்கள் சேர்ந்து இந்த பேக்டு வடா இதை ஃப்ரை பண்ணாம வடாவை எப்படி பேக் பண்ணா அதே ஷேப்பு கன்சிஸ்டன்சி மாறாம எப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கொடுக்க முடியும்னு சொல்லி இதை ஒரு வருட காலமாக இதை மாணவர்களும் ஆசிரியர்களும் இதை ரிசர்ச் செஞ்சு ஷெஃப்க்கு ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். இதை இது ஒரு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் மத்தியில் நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று. ஏனென்றால் இப்பொழுது எல்லாருமே ஹெல்த் கான்சியஸாக இருக்கின்றதுனால இந்த ஹெல்த்தி ஃபுட்டை எப்படி கொண்டு போகிறது, ஜங்க் ஃபுட்டை போய் அவாய்ட் பண்ணுறது. நாங்கள் கடந்த நாட்களாக 3 வருடங்களாக நிறைய ஹெல்த் மில்லட் கேக் பண்ணியிருக்கோம், மில்லட்ல வடா பாவு பண்ணியிருக்கோம், மில்லட்ல கட்டி ரோல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா மில்லட்ல தானியத்தை வச்சு எப்படி பண்ணா மக்களுக்கு ஒரு ஹெல்த் அவேர்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக மாணவர் மத்தியிலையும் படிக்கும் போதே அவர்கள் ஜூனியர் ஷெஃபா இருக்கும்போது அவர்கள்லாம் நாளைய தினத்தில் ஒரு நட்சத்திர ஹோட்டல்களுக்கு ஷெஃபா போவார்கள். அவர்கள் மத்தியில ஒரு இனோவேட்டிவா கொண்டு வரணும்னு சொல்லி இந்த மில்லட் இந்த உளுந்த பருப்புல செஞ்ச வடாவை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எஸ்பெஷலி ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, டெய்லி குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு சுவையான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிடக்கூடியது. ஆல் டைம் மீலாக கூட இதை சாப்பிடலாம். பேக்டு சாம்பார் வடா இதை நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. பிரஸ் அண்ட் மீடியா என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். எங்களுடைய SRM நிறுவனத்தின் சார்பாக நடேசன் அவர்கள் டைரக்டர் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் எங்களுக்கு நன்றி. இதை எங்களுக்கு ஊக்குவிதமாக எங்களுக்காக எங்களுடைய SRM குழுமத்தின் வேந்தர் அவர்களுக்கும் இணை வேந்தர்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இதை நாங்க எப்படி கொண்டு போறோம்னா இந்த நோ வேஸ்ட் எப்படி சொல்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஜீரோ ஹங்கர்னு சொல்லிட்டு. இதை நாங்க இந்த 993 கூட இதை எடுத்து பண்ணி இதை வீணா போகக்கூடாதுன்றதுக்காக இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக இதை சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாங்க இதை கொண்டு போய் பசியால் வாடுகின்றவர்களுக்கு ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இது நோ வேஸ்ட் ஃபுட்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவர்கள் மூலியமாக இந்த ட்ரையம்ப் வேர்ல்ட் ரெக்கார்ட் மூலியமாக கொண்டு செல்கிறோம். இதுக்காக நீங்க இதை எங்களுக்கு ஊக்குவித்ததுக்காக நன்றி, வணக்கம். மேடம் லோகோ அதை நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஜீரோ ஹங்கரோட லோகோ ரெப்ரசன்ட் பண்ணி இதை நாங்கள் காட்சியாக வைத்திருக்கின்றோம். இந்த 1993 வடையும் பப்ளிக் நம்ம சர்வ் பண்ண போறோம், கொடுக்க போறோமா? ஆமாங்க, கொடுக்க போறோம் சார். இப்போ 1993 வடை உலக சாதனையா இப்போ பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்ன சாதனையா இருந்தது? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வடையில யாரும் சாதனை பண்ணல. இதை நாங்க தான் முதல் தடவை வடையில சாதனை பண்ணிருக்கோம். சார் வடையில சாதனை பண்ணிருக்காங்க சார். மும்பைல 600 கிலோல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அது பொரிக்கப்பட்ட வடை, இது சுடப்பட்ட வடை. சொல்றாரு பண்ணலன்னு சொல்றாரு, பண்ணிருக்காங்க. பேக் யாரும் பண்ணதில்லை. ஓகே, இவங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுக்கக்கூடியவங்க இதை எப்படி செலக்ட் பண்ணீங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்றத பண்ணி அவங்க இது நாங்க டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அசோசியேஷன் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் கம்பெனிஸ் இருக்கு சரிங்களா, அவங்க கிட்ட இந்த டைட்டில்ஸை நாங்க அப்லோட் பண்ணுவோம். இது மாதிரி இந்த உலக சாதனை வேற யாருன்னா ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு சரிங்களா. அவங்க அதில் எங்களுக்கு NOC கிடைச்ச பிறகு நாங்கள் இதை அவங்க அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நாங்கள் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டாக கொடுப்போம். அதை அவங்க பேக் பண்ண டைம்லேருந்து எவ்வளோ பேக்கிங் பேட்டர்லேருந்து எல்லாமே நாங்கள் கேஜிஸ்லேருந்து எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கோம். அதை பேஸ் பண்ணி நாங்கள் வேர்ல்ட் ரெக்கார்டை ஜெனரேட் பண்ணிக்கிறோம். சார் இந்த வடை சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு சார்? 3 hours. அது அடிஜெக்ஷன் ஃபார்ம்ல இருக்கு சரிங்களா, 3 hours. ஓகே சார், தேங்க் யூ சார். 3 hours ஆயிருக்கு. பேக்கிங் டைம் 4 hours ஆயிருக்கு. ஓவரால் 9 hours ஆயிருக்கு. இது எல்லாமே அடிஜெக்ஷன் ஆன் டைம்ல பண்ணது. இது சாப்பிடுறதுனால உடம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது? டெஃபினட்டா வராது.
இது பேக்டுன்றதால அவங்க ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குன்றதையும் நாங்கள் டைம் வந்து மெயின்டைன் பண்ணிருக்கோம். கிச்சன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. குவாலிட்டி வைஸ் என்ஷூர் பண்ண பிறகு நாங்கள் ஓல்டர் கார்டை கொடுக்குறோம். சார் இப்போ இது ஓப்பன்ல இருக்குது, டஸ்ட் ஃபார்ம் ஆகாதா? இல்லை, இது வந்து க்ளோஸ்ட் ஏசி கேபின்ங்க சரிங்களா. ஸோ அதனால அந்த அளவுக்கு டஸ்ட் ஃபார்ம் ஆகாது. இது நாங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணி இந்த ரூமில் வந்து நேற்று எல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நாங்கள் வந்து இது கொடுக்க போகிறதில்ல, இது தனியாக பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் இதுக்கு நோ அங்கர் நோ வேஸ்டேஜ் அவங்க ஆர்கனைசேஷன். அப்போ இந்த ஃபுட்டு வேஸ்ட் இது பார்வைக்காக மாட்டோம். வேறு ஏதாவது கொஸ்டின்? தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்ஸ்.